டாஸ வின் பண்ண பாண்டியா நாங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறோம், பவுலிங்ல நம்பர் 1 பவுலர் இன்னைக்கு கம்பேக் பண்றாப்லன்னு கான்பிடென்டோட வந்தாப்புல ஹர்திக் பாண்டியா. அந்த கான்பிடன்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு மட்டும் இருந்துச்சு. சால்டூப்ப விக்கெட் எடுத்து விட்டாங்க. ஆனா அந்த பக்கம் இருந்த விராட் கோலிக்கு யாரும் ஒப்பு போட முடியல. ஏன்னா அவர் தண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல எம்ஐ பவுலரை. இடையில வந்து படிக்கல ஒரு பாட்டு பாடிட்டு போவ பட்டிதாரு பட்டி திங்கரிங் பார்த்து பல நாக்கிட்டாப்புல எம்ஐ பவுலரை. அந்த பக்கம் விராட் கோலி ஒரு 60+ ரன்னு, இந்த பக்கம் பட்டிதாரு ஒரு 60+ ரன்னு. கடைசியா வந்த பிளேயா சித்தேஷ் சர்மா என்ன கேமியோ 40 ரன்னு வெலாசிட்டான். அலாசி அவர் அடிச்ச ரன்னோட சேர்த்து மொத்தமா 221. எம்ஐ 220 சேஸ் பண்ணது இல்லைன்னு ஒரு டாக்கு வந்தாலும் பக்காவான வாக்குல வந்தாப்புல நம்ம ரோஹித் சர்மா. வந்ததுக்கு 9 பால்ல 17 ரன் அடிச்சாப்புல. மறுபடியும் அதே பக்காவான வாக்குல திரும்பி போயிட்டாப்புல. பில் ஜாக்ஸுக்கு பால் படவே மாட்டேங்குது. சூரியகுமார் வந்தாப்புல அவருக்கும் பால் படவே இல்ல. தூக்கி அடிச்சுட்டு கேட்ச் ட்ராப் ஆயிட்டே இருந்துச்சு. கடைசியா ஒரு வழியா சூரியகுமார் விக்கெட் எடுத்தாங்க. அப்பதான் உள்ளரி வந்தாரு ஹர்திக் பாண்டியா. அவர் உள்ளரி வந்தவனே திலக்கு வருமாக்கு என்ன கோவம் தெரியல. 13வது ஓவரை விட்டு காட்டு எடுத்துட்டாப்புல. தம்பி உனக்கு மட்டும் கோவம் இல்ல, எனக்கு தான்ப்பா கோவம்னு 14வது ஓவர்ல பலார்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. 2 பேரும் சேர்ந்து செம்ம பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அண்ணனோட ஓவர்ல 2 சிக்ஸர் அடிச்சாரு பாருங்க. அண்ணன் தம்பி என்னன்னு ஆகி போச்சு. இன்னொரு ஓவரு கிருணால் பாண்டியாவுக்கு இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா கடபாரதான் வின் பண்ணணும்னு பார்த்தா, ஆனா இடையில ஒருத்தனை கூட்டு வந்து பட்டித்தாரு ஒரு கேப்டன்ஷிப் பண்ணாம் பாரு. ஹேசல்வுட்டை எடுத்த அந்த திலக் வர்மாவையும் புவனேஸ்வரை எடுத்துட்டு வந்து ஹர்திக் பாண்டியாவையும் தூக்கிட்டு போயிட்டான். அடுத்து 20வது ஓவர் போட வந்த கிருணால் பாண்டியாவுக்கு சரியான வாய்ப்பாகி போச்சு. எல்லாரும் 6 வரும்னு எதிர்பார்த்தா 3 விக்கெட்டை எடுத்து ஆர்சிபிக்கு வின்னிங்க வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னதான் ஆர்சிபி வின் பண்ணிருந்தாலும் கடப்பார டீம் கடப்பார தானே நிரூபிச்சுட்டாங்க. அப்புறம் நீங்களும் அந்த சப்ஸ்கிரைபர் மறக்காம பண்ணி விட்டு போயிருங்க.